தந்தை, மகன், தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வித்து காப்பதாக. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான இறை மக்களே, உபாகமம் 31 அதிகாரம் 29வது வசனம். பிற்காலத்தில் உங்களுக்கு தீங்கு நேரிடும் என்று எனக்கு தெரியும். இது யார் கூறுகிறார்? கர்த்தருடைய தாசனாகிய மோசே இஸ்ரவேல் மக்களை பார்த்து, இந்த தீங்கு நேரிடும். இன்றைக்கு தீங்கை குறித்து பேசுவோம், வைப்போம். ஆனால் தீங்கை குறித்து கண்டிக்கும் பொழுது அந்த கண்டிப்பு ஒருவருக்கும் பிடிக்காத ஒரு கண்டிப்பாக இருக்கும். சீனாவில் முடியாட்சி நடைபெற்ற காலம். அரண்மனையில் வேலை பார்த்து கொண்டிருந்த ஒரு வேலைக்காரன் பத்திரமாக வைக்கப்பட்ட சாகாத வரம் பெற்ற ஒரு அமிழ்தத்தை அவன் திருடி அருந்திவிட்டான். அவனை கண்டுபிடித்து அரசனானவன் தூக்கிலிட கட்டளையிட்டான். வேலைக்காரன் அரசனை சந்திக்கிறான். சாகாவரம் உள்ள அமிழ்தம், அதை நான் சாப்பிட்டேன், அதற்காக தூக்கிடு, பின்னர் நான் சாகவே மாட்டேன் என்று சொல்கிறான். அப்படி நான் மரித்து விட்டால் உங்கள் மீதுதான் அந்த பழி சுமரும். அந்த பலி சுமரும் காரணம் நான் குடித்தது அமிழ்தம் அல்ல என்று சொல்கிறார். இன்றைக்கு உலகத்தில் பார்க்கும்போது அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அநேக நேரங்களில் நம்மிலே நியாயம் தீர்க்கிற, முடிவெடுக்கிற, தீர்ப்பிடுகிற பொறுப்பை நாமே எடுத்துவிடு. அதற்கு காரணம், நாம் தவறு செய்ததினால் நாம் நீதிபதியாக மாறிவிடுகிறோம். நாம் பாவம் செய்ததால் நாம் நீதிபதியாக மாறிவிடுகிறோம். என்றைக்கு நாம் குற்றவாளியாக கடவுள் சமூகத்தில் நம்மை எண்ணுகிறோமோ, அந்த சாகா வரம் பெற்ற அந்த மருந்து என்று சொன்ன உடனே, அந்த முனிவர் சொன்ன உடனே, அதை பத்திரப்படுத்தினா அதை எடுத்து விட்டான் என்று சொன்ன உடனே அதனுடைய பொருளறிந்த அரசன் கோபத்தில் முடிவெடுக்கிறான். இன்றைக்கும் அன்பான இறை மக்களே, இதுபோல தான் கிறிஸ்தவ ஜீவியத்தில் நீங்களும் நானும் அவசரப்பட்டு ஒருவர் கூறுவதை, ஒருவர் மீது ஒருவர் சொல்லுகின்ற தவறுகளை, குற்றங்களை, குற்றச்சாட்டுகளை அப்படியே நம்பி அந்த மனிதனுக்கு விரோதமாக நாம் செயல்படுகிறோம். இதுதான் கிறிஸ்தவ ஜீவியத்தில் நடக்கின்ற ஒரு பெரிய தவறுமிக்க ஒரு காரியம். அந்த தவறுகளுக்கு இன்று நாம் நம்மை விலக்கிக் கொள்வோம், நம்மை பாதுகாத்து கொள்வோம், நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக கடவுளிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். நமக்கு நம் வாழ்வில் வருகிற இன்னல்கள், இடையூறுகள், என்னுடைய அனுபவத்தில், வாழ்க்கையில், ஊழிய பாதையில் நடக்காத, செய்யாத ஒரு தவறுக்கு குருசேகரத்தில் அனைவரும் ஜாதியத்தை மையப்படுத்தி, ஜாதியத்தை வைத்து ஒரு பெரிய பிசாசுக்குரிய செயலை அந்த குருசேகர ஆன்மாக்களே படைத்தார்கள், செய்தார்கள். அதற்கு திருச்சபையினுடைய தலைவர்களும் அநேக விதத்தில் அதற்கு ஊக்கிகளாக, உருவாக்குகின்றவர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்றால் அது முடியும். ஆனால் கர்த்தரோ எங்களுக்கு நீதியை செய்தார். யார் உங்களுக்கு எதிராக எழுந்தாலும் நீங்கள் நியாயாதிபதியாக தீர்ப்பிடுகிறவர்களாக மாறாதீர்கள். நீங்கள் குற்றவாளியாகவே இருங்கள், விழுங்கள், எழுங்கள். அப்பொழுதுதான் யார் உங்களை விழ வைத்தார் என்றும் யார் உங்களை தூக்கிவிட்டார் என்றும் உங்கள் வாழ்வுக்கு நன்றாய் தெரியும். ஆகவே அன்புக்குரிய இறை மக்களே, நமக்கு கிடைக்கப்பட்ட இந்த சொற்ப நேரத்தில், காலை வேளையில் நம்முடைய குற்றங்களை, குறைகளை கடவுளிடத்தில் முழுமையாய் அறிக்கை செய்வோம். நாம் தீர்ப்பிடாதபடி. கர்த்தர் மோசே சொல்கிறார், பிற்காலத்தில் உங்களுக்கு தீங்கு நேரிடும். ஒருவேளை நாம் இன்றைக்கு தவறாக எடுக்கின்ற ஒரு மனிதனை குறித்து நம்மிடம் வந்து தவறாய் பதிவு செய்கின்ற, தவறாய் நம்முடைய மூளையில் ஃபீட் பண்ணுகிற எல்லா காரியங்கள் நாம் அப்படியே செயல்படுத்துகிறோம். இதுதான் தலைமைத்துவத்தில் உள்ள ஒரு முட்டாள்தனமான ஒரு எண்ணம். அது மாத்திரமல்ல, நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு அனைவருக்கும், பறந்து விரிந்த இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் உரிய நன்மையை அதனதன் காலத்திலே நேர்த்தியாக, வித்தியாசமின்றி, வேறுபாடு இன்றி அந்த
நன்மைகளை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். ஆனால் நாம் செய்வது என்ன? இந்த இனத்துக்கு இப்படிப்பட்ட நன்மையை நாம் செய்யக்கூடாது. இவன் இந்த இனத்தை சார்ந்தவன் இவ்வாறு வளருகிறானே, இவ்வாறு பேசுகிறானே, இவ்வாறு முன்னேறுகிறானே, நமக்கு கீழாக இல்லையே என்ற அந்த காழ்ப்புணர்ச்சியோடு செய்தால் நிச்சயமாக மோசே சொல்வதைப் போல நமக்கு தீங்கு நேரிடும். ஆகவே அந்த தீங்குக்கு நம்மை தப்புவித்துக் கொள்ள ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த நாள் என்எஸ் கிருஷ்ணன் திரைப்படத்துறையில் அந்த நாடக கம்பெனியிலே சோடா விற்று கொண்டிருந்த ஒரு சிறு பையன், நாடக கம்பெனியே தஞ்சமாக வைத்திருந்த அந்த மனிதன், அவன் தன்னை ஒரு பொருட்டாக எண்ணாதபடி குற்றவாளியாக, பாவியாக, ஏழையாக, தாழ்மையுள்ளவனாக கருதின காரணத்தினால் அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு பெரிய முன்னேற்றத்தை 150 திரைப்படங்களுக்கு மேலாக அவன் நடிக்கும்படியாய் சமுதாய விழிப்புணர்வு கருத்துக்களை தன்னுடைய நகைச்சுவை வழியாக இந்த சமூகத்துக்கு வெளிப்படுத்தின அந்த என்எஸ் கிருஷ்ணனுடைய நாளுக்காக நன்றி. நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு விரோதமாக வருகிற இன்னல் இடர்கள் துயர்கள் வரும்பொழுது நாங்கள் நீதிவாதியாக மாறிவிடாதபடி ஆண்டவரை பாவிகளாக உம்மிடத்தில் எங்களை அர்ப்பணிக்க எங்களுக்கு துணை புரிந்தரணும். குற்றவாளிகளாக உம்மிடத்தில் எங்களை சுமத்த எங்களுக்கு ஒப்புக்கொடும். இறைமகனும் மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் பொற்பாதம் அணிந்து வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பு, மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல ஒரு பாதுகாப்பு அனைவரோடு இருப்பதாக. ஆமேன்.